வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஒரு சிலரின் தவறான நடவடிக்கையால் அனைத்து காவல்துறையினருக்கும் இழுக்கு ஏற்படுகிறது. சமூகத்திற்கு முன்மாதிரியாக செயல்பட காவல்துறையினருக்கு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் வரும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஏத்துவார் குபேரர் பிறந்த நாள். காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் ஏத்துவார் குபேரன் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஏதுவார் குபேரின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடற்கரை சாலை அருகே அமைந்துள்ள ஏதுவார் குபேரின் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஏதுவார் குபேரின் நினைவை போற்றினர். மார்டின் குடும்பங்களின் தலைவர் சாண்டியோகோ மார்டின் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் 50 ஊழியர்களுக்கு 15 கோடி ரூபாய் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. மார்டின் குழுமங்களின் தலைவர் சாண்டியாகோ மார்டின் அவர்கள் வணிக உலகத்திற்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்ததை முன்னிட்டு பாராட்டு விழாவும், மார்டின் குழுமங்களில் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய 50 பணியாளர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கும் விழாவும் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மார்டின் குழுமங்களின் தலைமையகத்தில் 25ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னபூர்ணா குழுமங்களின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன், கேஜி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம், இலங்கையின் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் கவர்னர் செந்தில் தொண்டமான் அவர்களும், புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், டனா இம்பெக்ஸ் உரிமையாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு சாண்டியாகோ மார்டின் அவர்களையும் பணியாளர்களையும் வாழ்த்தினர். பல நிறுவனங்கள் தங்களின் ஊழியர்களுக்கு சலுகைகள் வழங்காத போது தன் நிறுவன ஊழியர்களை தன்னுடைய குடும்ப உறுப்பினராக பாவித்து அவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் வழங்கிய சாண்டியாகோ மார்டின் அவர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விழாவில் பரிசுகளை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு சாண்டியாகோ மார்டின் அவர்களுக்கும் அவர்களின் மனைவி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் மார்டின், மகன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மகன் டெய்சன் மார்டின், மகள் டெய்சி ஆதவ் அர்ஜுனா, மருமகள் சிந்து ஸ்ரீ சார்லஸ் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களுடன் குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், மார்டின் குழுமங்களின் பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறையில் ஒரு சிலர் செய்யும் தவறான நடவடிக்கையால் காவல்துறையினர் அனைவருக்கும் இழுக்கு ஏற்படுவதாகவும், எனவே காவல்துறையினர் சமூகத்திற்கு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் 19 காக்கி 2026 நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறந்த காவலர்களுக்கு விருதுகளை துணைநிலை ஆளுநர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது இந்திய அளவில் புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய கௌரவம் என கூறினார். இந்த விருது ஒட்டுமொத்த காவல்துறையினரின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் திறமையான பணிக்கான அங்கீகாரம் என்றும், இனி ஒவ்வொரு காவல்துறையினரும் தங்கள் தோள் பட்டையில் வண்ணக்கொடியை பெருமையுடன் அணிய போகிறார்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டின் எல்லையை ராணுவ வீரர்கள் பாதுகாக்கிறார்கள். அதேபோல் நாட்டின் உள்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு காவல்துறையினருக்கே உள்ளது. உங்கள் திறமையான செயல்பாடுகள் தேசிய அளவில் புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளன என்றார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது முதல் சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது வரை புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டிய அவர், நகரம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பு அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்த பிறகு நகர்ப்புறங்களில் நடைபெறும் குற்ற செயல்கள் மற்றும் போக்குவரத்து பிரச்சனைகளை மிக விரைவாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும், தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார்.
காவல்துறையில் ஆண்டுதோறும் புதிய பணியாளர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் இந்திய ரிசர்வ் பட்டாலியனின் 2வது பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பது காவல்துறையை மேலும் வலுப்படுத்தும் என்றும் கூறினார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திறன்களை காவல்துறையினர் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர், குற்றம் செய்பவர்களுக்கு காவல்துறையினர் சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும் என்றார். இன்றைய சூழலில் வழிகாட்டுதல் இல்லாததால் சில இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகி வருவதாக கவலை தெரிவித்த அவர், இளைஞர்களை சரியான பாதையில் வழிநடத்தும் சமூக பொறுப்பையும் காவல்துறையினர் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் சிலரின் தவறான செயல்பாடுகள் ஒட்டுமொத்த காவல்துறையின் நற்பெயரையும் பாதிக்கும். எனவே ஒவ்வொரு காவல்துறையினரும் சமூகத்திற்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். காவல்துறையினர் தங்களது உடல் நலத்தையும் மன நலத்தையும் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்றும், பணிச்சுமைக்கு இடையே குடும்பத்தினருடன் நேரம் செலவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் சேவை மக்கள் நலனுக்காக தொடர வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் அடுத்தடுத்து சுத்திகரிப்பு குடிநீர் நிலையங்கள் திறந்து வைத்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு இலவச குடிநீர் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் செல்லான் நகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். செல்லான் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை நேரடியாக பருகி அதன் தரத்தை உறுதி செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பின்னர் அப்பகுதி மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் புதுவை முழுவதும் 50 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதில் முதன்முறையாக காமராஜ் நகர் தொகுதியிலேயே இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முழு ஒத்துழைப்பும் காரணமாக அமைந்ததாக ஒப்பந்ததாரர்கள் குறிப்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நகரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மற்றொரு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். அப்பகுதி மக்களுக்கு இலவசமாக குடிநீர் கேன்களையும் வழங்கினார். பின்னர் பொதுமக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் அவற்றுக்கு விரைவில் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். செல்லான் நகர் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம் மற்றும் அனிதா, தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுந்தரமூர்த்தி நகர் நிகழ்ச்சியில் பூத் தலைவர் சிவா உடனிருந்தார். தென்னிந்தியாவை கலக்கிய 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பல் புதுச்சேரியில் சிக்கிய நிலையில் சென்னை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆந்திரா மற்றும் தமிழகம் முழுவதும் கோவில் திருவிழாக்கள், துணிக்கடைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை குறிவைத்து தொடர் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பலை புதுச்சேரி காவல்துறையினர் சாதுரியமாக பிடித்து சென்னை மாம்பலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி ஆகிய 3 பெண்கள் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டி வந்தனர். குறிப்பாக கோவில் திருவிழாக்கள், பிரபல துணிக்கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி பணம் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை திருடுவதில் தேர்ச்சி பெற்றிருந்ததால் காவல்துறையினர் இவர்களுக்கு 3 ரோஸ் பெண் திருட்டு கும்பல் என பெயரிட்டிருந்தனர். ஆந்திரா மற்றும் தமிழகத்தில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய இந்த கும்பலை கைது செய்ய இரு மாநில காவல்துறையினரும் தீவிரமாக தேடி வந்தனர். சமீபத்தில் சென்னை மாம்பலத்தில் உள்ள 2 பிரபல துணிக்கடைகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பியோடியதை தொடர்ந்து இவர்களின் புகைப்படங்கள் புதுச்சேரி காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கண்டறிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி கிரைம் பிரிவு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் அண்ணா சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் 3 பெண்களும் இருப்பதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக விரைந்த பெரிய கடை காவல்துறையினர் 3வரையும் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமி என்பது உறுதியானது. தகவல் அறிந்த சென்னை மாம்பலம் காவல்துறையினரும் ஆந்திர மாநில காவல்துறையினரும் புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்தனர். வழக்கு தொடர்பான நடைமுறைகளின் அடிப்படையில் 3 பெண்களையும் புதுச்சேரி காவல்துறையினர்
சென்னை மாம்பலம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக சென்னை அழைத்து செல்லப்பட்டனர். ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜ் நகர் தொகுதி ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து தொகுப்புகளை உடனடியாக வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பின்பு அங்கன்வாடியில் இருந்த குழந்தைகளுடன் கொஞ்சம் விளையாடி மகிழ்ந்த அவர் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவும் தரமானதாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்தார். நிகழ்வின் போது கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மீனவர் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் முத்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தமக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயன்று நீதிமன்ற தீர்ப்பை மீறி வேலி அமைத்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டி முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் தனக்கு சட்டப்பூர்வமாக சொந்தமான காலி மனையை சிலர் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்து அபகரிக்க முயன்றதாகவும் அந்த பதிவு தொடர்பான நடவடிக்கைகள் செல்லாது என்று புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் சிலர் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக வேலி அமைக்க முயன்றதாகவும் அதை தடுக்க சென்றபோது தன்னை தாக்க முயன்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதால் உயிர் மற்றும் உடைமைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகள் நடுநிலையாக செயல்படாமல் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே சட்டவிரோத நில ஆக்கிரமிப்பு தொடர்பான விரிவான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்ற தீர்ப்பை மீறி அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வேலியை அகற்றவும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை நிலத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதுடன் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் காவல் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் 19ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி 19ஆம் கல்வியாண்டு துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கியது. தொடக்கமாக கல்லூரி முதல்வர் முன்னிலையில் பூர்ணிமாவை முன்னிட்டு கல்லூரி நிறுவனர் இயக்குனர் சுப்பிரமணியன் படத்திற்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டு குத்துவிளக்கேற்றி தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா இனிதே தொடங்கியது. விழாவின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் பாஸ்கரன் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தனது விழா ஏற்புரையில் சிறைத்துறையில் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட புதுமையான சீர்திருத்தங்கள் அனைத்தும் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி நிறுவனர் இயக்குனர் சுப்பிரமணியன் அவர்களிடம் இருந்து கற்றதாக தெரிவித்தார். ஒழுக்கமான மனிதனாக சமூகத்தில் வாழ மாணவர்களுக்கு இக்கல்லூரி நன்கு வழிகாட்டுவதாக தெரிவித்தார். தொழிற்கல்வி பயில்வதால் ஏற்படும் பயன்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தார். படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்புடன் விளையாட்டு மற்றும் உடல் நலத்தின் அக்கறையும் எடுத்துரைத்தார். மேலும் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் போது பள்ளிகளில் மாணவர்களுக்கு நன்கு பயிற்றுவிப்பதுடன் தேர்வில் அவை கேள்விகளாகவும் கேட்க வேண்டும் என்ற தனது ஆசையை வெளிப்படுத்தினார். மேலும் தனது உரையில் தனிமனித ஒழுக்கம் மற்றும் இயற்கை உணவிற்கு கல்லூரி அளிக்கும் முக்கியத்துவத்தை பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். கல்லூரியின் இயற்கையான சூழலை மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டு இயற்கையுடன் இணைந்து வாழ பழகுமாறு கேட்டுக்கொண்டார். கல்லூரி நிறுவனர் இயக்குனர் சுப்பிரமணியன் அவர்களிடம் தான் கற்ற மனநிலையை ஒழுங்குபடுத்தும் வழிபாட்டு பாடல்களை பாடி அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயில்வதால் சமூக அந்தஸ்து உயர்வதையும் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படுவதையும் தனது பணிக்கால அனுபவத்துடன் இணைத்து கூறினார். கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் பிரிவில் படித்த ஸ்ரீநாத் மற்றும் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் பிரிவில் படித்த இளங்கோ தங்களது கல்லூரி மற்றும் தற்போது பணியாற்றும் அனுபவத்தை தற்போது பயிலும் மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். 13க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர், காப்பாளர்களுடன் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 19 ஆண்டுகால கல்லூரி சாதனைகள் குறும்படமாக திரையிடப்பட்டது. 19வது கல்வியாண்டு துவக்க விழாவில் முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன், முதன்மை செயல்பாட்டு அதிகாரி ஸ்ரீராம் சுப்பிரமணியம்,
மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 13க்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி மாணவர்கள் சேர்க்கை ஆகஸ்ட் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் வரும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் புதிய நடைமுறை குறித்து புதுச்சேரி கறிக்கோழி விற்பனையாளர்கள் இன்று முத்தியால்பேட்டையில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். அதன்படி தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்கள் கோழிகளுக்கு தீவனம் வழங்குவது, அதன் மூலம் எடையை அதிகப்படுத்துவது போன்ற புதிய முடிவால் விலை ஏற்றம், சுகாதார கேடு போன்ற பல வகையான பிரச்சனைகளால் விற்பனையாளர்களின் வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார். விலை உயர்வு மட்டுமின்றி கோழி விற்பனை தொடர்பான சுகாதார விதிமுறைகள், நடைமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளும் வியாபாரிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழ்நாடு கோழி விற்பனையாளர்கள் சங்கம் ஜூலை 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில கோழி விற்பனையாளர்கள் சங்கமும் தங்களது முழு ஆதரவை தெரிவித்து போராட்டத்தில் இணைவதாக அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கோழி மொத்த விற்பனை கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் வரும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வகையில் மூடப்பட உள்ளன. இதனால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை முழுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நாள்தோறும் சராசரியாக 50,000 கிலோ பிராய்லர் கோழி விற்பனையாகிறது. இதில் சுமார் 20,000 கிலோ, அதாவது 40% கோழி இறைச்சி ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. வேலை நிறுத்தம் நீடித்தால் ஹோட்டல் தொழிலும் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு பொதுமக்களுக்கும் பிராய்லர் கோழி தட்டுப்பாடு ஏற்படும் என விற்பனையாளர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த வேலை நிறுத்தம் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்பதை தாங்கள் உணர்வதாகவும், இருப்பினும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் நோக்கில் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாநில பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கோருவதாகவும் சங்கம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிராய்லர் கோழி உற்பத்தியாளர்களுடனும் அரசு அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் விற்பனையாளர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படாவிட்டால் வேலை நிறுத்தம் காலவரையற்ற வகையில் தொடரும் என்பதால் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விநியோகம் மற்றும் விலை நிலவரத்தில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி இந்திராநகர் வளாகத்தில் பெற்றோர் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயனுள்ள பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், ஒழுக்கம், திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகள் குறித்து உரையாற்றி பெற்றோர்களுடனும் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், கல்வி சாதனைகளை பாராட்டும் நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதால் விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜிப்மரில் புதுச்சேரி மாணவர்களுக்கான 64 MBBS இடங்கள் பூர்வக்குடி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி துணை இயக்குநரிடம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் மனு அளித்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 64 MBBS இடங்களும் புதுச்சேரி பூர்வக்குடி மாணவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்றும், ஜிப்மரில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போல் ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஜிப்மர் துணை இயக்குநரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிப்மர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வளாகங்களில் மொத்தம் 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மாணவர்களுக்காக 64 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்பொழுது 5 ஆண்டுகள் புதுச்சேரியில் வசித்ததற்கான குடியிருப்பு சான்றிதழ் இருந்தாலே அந்த இடங்களுக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்படுவதால் வெளி மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு குடியேறியவர்களும் இந்த ஒதுக்கீட்டை பயன்படுத்தி பூர்வக்குடி மாணவர்களின் வாய்ப்புகளை பறித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு
புதுச்சேரியில் குடியேறியவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் கீழ் இடம் வழங்கக்கூடாது என்றும், பட்டியலின மாணவர்களுக்கு 1964ஆம் ஆண்டு காலக்கெடு, பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 2001ஆம் ஆண்டு காலக்கெடுவும் அடிப்படையாக கொண்டு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களை முன்பு போலவே ஜிப்மர் நிர்வாகமே நேரடியாக அறிவிப்பு வெளியிட்டு தேர்வு நடத்தி நிரப்ப வேண்டும் என்றும், தற்போது புதுடில்லி மூலம் ஆட்சேர்ப்பு நடைபெறுவதால் உள்ளூர் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜிப்மர் துணை இயக்குநரிடம் வழங்கியதாகவும், அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும் வேல்சாமி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்க தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து ஆகியோர் உடனிருந்தனர். அரசியல் பேச்சுக்கு மத்தியில் நடிகர் தனுஷின் பிறந்த நாள் புதுச்சேரியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நடிகர் தனுஷ் சமீப காலமாக அரசியல் தொடர்பாக பேசி வரும் நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் தனுஷ் ரசிகர்கள் விமர்சையாக கொண்டாடினர். ரயில்வே நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் தனுஷ் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாநில தலைவர் சதீஷ் தலைமையில் 15 நாட்களுக்கும் மேலாக பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் இருந்து ரசிகர்கள் கலந்து கொண்டு தினம்தோறும் உணவு வழங்கிய நிலையில் பிறந்த நாளையொட்டி இறுதி நாளில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காமராஜர் நகரில் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள வெள்ளைவாரி வாய்க்காலை JCB இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூமி பூஜை செய்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் கோவில் தொடங்கி வைத்திக்குப்பம் கல்வெட்டு பகுதி முதல் சங்கம புள்ளி வரை அமைந்துள்ள கருவடிக்குப்பம் வடிகாலை 1 ஆண்டு காலத்திற்கு தூர்வாறுதல், சுத்தம் செய்தல் மற்றும் பராமரித்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக 23,38,917 ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மழைக்காலம் தொடங்கும் முன்பே தொகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் உடனடியாக தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் சுள்ளியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மூலவருக்கு பால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு முன்பாக காலை 8 மணி அளவில் மதி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் இருந்து மேலத்தாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் பால்குட புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய வீதிகளில் பால்குடமானது புறப்பாடு முடிந்து சுள்ளியாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கோடையின் வெப்பம் தணிக்கவும், குறித்த நேரத்தில் மழை பொழிது விவசாயம் பெருகவும், அனைத்து ஜீவராசிகளும் குறைகள் இன்றி வாழவும் பலதரப்பட்ட வேண்டுதலுக்கேற்ப இன்று மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கோவில் நிர்வாக குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதிதாக திறக்கப்பட்டுள்ள நியூ மெடிக்கல் சென்டரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள 45 அடி சாலையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். அப்பொழுது அவர் மருத்துவமனையின் அனைத்து வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். பின்பு காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்காக இந்த மருத்துவமனையை திறந்ததற்கு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் மூலம் வழங்கப்படும் இலவச சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியில் பயிலும் 245 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் மூலமாக வழங்கப்பட்ட சீருடைகளை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ்
சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருமாம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெரியோர்கள், இளைஞர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம்பால் மற்றும் ஆசிரியர்கள் சரண்யா, திவ்யா, வசந்தி, ஆயிஷா பர்வீன், கிருஷ்ணபிரியா, தனலட்சுமி, கலைச்செல்வி, சண்முகப்பிரியா, கல்பனா, சத்யா, சொர்ணலட்சுமி, சத்யவாணி மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் நிகழ்ச்சியினை சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திண்டிவனம் அடுத்த ரெட்டனை வெண்ணியம்மன் கோவிலில் பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு வெண்ணியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு பௌர்ணமி சிறப்பு பூஜையும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக பௌர்ணமியை முன்னிட்டு கோவில் வளாகத்தின் மேலே உள்ள கொப்பரையில் பௌர்ணமி ஜோதி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் அடுத்த திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலில் பௌர்ணமி ஜோதி தரிசனம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினங்களில் நண்பகல் 12 மணிக்கும் பௌர்ணமி தினங்களில் நள்ளிரவு 12 மணிக்கும் ஜோதி ஏற்றப்படுவது வழக்கம். அதேபோல் ஆடி மாத பௌர்ணமியான நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு கோவில் மேலே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது. இதனை திரளான பக்தர்கள் தரிசித்து சென்றனர். முன்னதாக சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மூலவருக்கு சரியாக நள்ளிரவு 12 மணி அளவில் தீபம் காண்பிக்கப்பட்டது. அந்த ஜோதியானது கொண்டுவரப்பட்டு கோவில் மேலே அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கொப்பரையில் வைக்கப்பட்டிருந்த கற்பூரங்களை ஏற்றி வைத்தனர். இந்த ஜோதியை புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், சென்னை மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வந்திருந்து தரிசனம் செய்தனர். கோவில் வளாகத்தில் பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரு சிலரின் தவறான நடவடிக்கையால் அனைத்து காவல்துறையினருக்கும் இழுக்கு ஏற்படுகிறது. சமூகத்திற்கு முன்மாதிரியாக செயல்பட காவல்துறையினருக்கு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் வரும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஏத்துவார் குபேரர் பிறந்த நாள். காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.